வார்த்தைகளை எப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதோ, ஞாபகம் வர மாதிரி சில பொருள் என்ன பண்ணுவான், எடுத்து வைப்போமா, எடுத்து வைக்க மாட்டோமா. என் கண் முன்னாடியே வெய்யாத, என்னது என் கண் முன்னாடியே வெயி, அதை என்ன பண்ணிடாத, எடுத்துடாத, ஏன்னா எனக்கு ஞாபகம் வரும். அப்பதான் எனக்கு என்ன பண்ணும், ஆமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஞாபகம் வருது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் ஞாபகம் வந்து எடுத்து அதை என்ன பண்றோம், எடுத்து வச்சுட்டு வரோம். சொல்றாரு, நான் இன்று உங்களுக்கு தருகிற இந்த கட்டளைகளை எப்போதும் உங்கள் உள்ளம் கையில் வையுங்கள். அதான் கட்டிக்கிறது கையில. என்ன சொல்றாரு, அவற்றை எழுதுங்கள் இருதய பலகையில. மூணாவது சொல்றாரு, அணிந்து கொண்டு அல்லது உங்கள் கண்களில் படும்படி எப்போதும் உங்களின் ஞாபகத்தில் இருக்கும்படி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் என் கண்ணுக்கு முன்னாடி படுற மாதிரியே வைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எப்போதும் எப்படி இருக்கணும், என் கண்ணுக்கு முன்னாடி. அதான் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, எப்போதும் என் கண்களுக்கு முன்பாக தீங்கானதை என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தாமல் உங்களுடைய சத்தியத்தை நான் நிறுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணும், உபதேசிக்கணும். உங்க வீட்டுல உன் பிள்ளைகளுக்கு உபதேசி. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளைப்பு வரணும்னா உன் இருதயத்துல எழுது, அதை கையில சும, உன் கண்ணுக்கு முன்னாடி ஞாபகமா வெய்ய, முன்னாடி வெயி. என்ன சொல்றாரு, இதை குறித்தே பேசிக்கிட்டே இருங்கிறார். இதனுடைய வார்த்தை தான் உங்களை கொண்டு போகும். அப்ப இந்த வார்த்தையில நீங்கள் பலப்பட வேண்டும். இந்த வார்த்தையில தான் நமக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையில நமக்கு என்ன உண்டு, ஜீவன் உண்டு. இந்த வார்த்தை நம்மளை நிச்சயமாய் நம்மளை தேற்றும். இந்த வார்த்தை அநேக நேரங்களிலே பேசும்.